Hi and welcome back to another episode of Skyline's podcast. இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம கூட இருக்குது மிஸ்டர் ராம் K7, Chief Marketing Officer K7. Ram. Hi. How are you, Ram? Extremely tired. Extremely tired. இந்தியாவோட எக்கானமி மாதிரி இருக்கலாம். நான் மறுபடியும் ஜூஸ் ஏதாவது குடிச்சா சரியா நம்ம எக்கானமி மாதிரி இந்தியாவுக்கு ஜூஸ் கொடுக்கணும். Okay, so I think it's அந்தந்த இடத்துல இருந்து ஜூஸ் குடிக்கணும். இப்போ நாட்டு சக்கரை போட்ட ஜூஸ் ரீஜனல் டாபிக் என்ன குடிக்கக்கூடாது. Okay, so apart from all the jokes, நம்ம Indian economy வந்து seeing quite a drastic fall and lot of YouTubers and lot of financial strategists எல்லாம் சரி எக்கனாமிஸ்ட்லாம் வந்து இதை பற்றி வீடியோஸாக பேசிட்டு மன்மோகன் சிங் அவர் பேசிட்டாங்க. நான் வந்து யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுறதுனால எனக்கு நியூஸில் தான் வந்து பேசிக்காக எக்கனாமிஸ்ட்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன காசு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருந்தால் வந்து இட்ஸ் ஒரு இக்னரண்டாக இருக்க மாதிரி பிகாஸ் வி ஆர் இன் டு பிஸ்னஸ் அண்ட் எப்படி பிஸ்னஸ் இது அஃபெக்ட் பண்ணணுன்றது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டு திஸ் டாபிக். ஸோ எக்கனாமிக் ரிசெஷன் வந்து 2008 அப்படி வந்தது வேர்ல்டு யூஎஸ்ல. ஆமாம், யூஎஸ்ல வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட்ஸ் த வேர்ல்டு ஹஸ் எவர் சீன் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் வேர்ல்டு வார்ஸ்லாம் தாண்டி ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபார் பர்சன் ஹூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரிசெஷன் இஸ், So ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். So first there are two basic things. One is inflation and the other one is per capita income. Okay. So inflation na வந்து ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு பொருளை ₹1 வாங்கியிருப்போம். இன்னைக்கு அதோட விலை வந்து ₹2 இருக்கும். ஸோ இத்தனை வருஷத்தில் அதோட விலை கூடியிருக்கு, ஆனால் பொருள் அதே தான், அதே இதுதான். ஸோ திஸ் growth in price of one particular product is called the inflation for the product. விலை உயர்வு. பெர் கேபிட்டா இன்கம்னா இப்போ ஆஸ் அ பர்சன் என்னோட இன்கம் லெவல் இந்த பர்சன்டேஜுக்கே கூடணும். இது வந்து ஒரு வருஷத்தில் ₹1 கூடி இருக்குன்னா 100% இன்கம் அந்த வருஷம் 100% இன்க்ரீஸ் அந்த வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 100%. நானும் அந்த மாதம் அந்த வருஷம் ஃபுல்லாக ₹1 என் மாதம் சம்பளம் வச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக ₹2 என் மாதம் சம்பளம் போகும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக போச்சுன்னா எக்கானமியில் சேஞ்சே கிடையாது. ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 100% போயிட்டு பெர் கேபிட்டா இன்கம் 200%. தட் இஸ் நான் ₹1 சம்பாதிச்சு அப்புறம் ₹300 அடுத்த வருஷம் சம்பாதிக்கிறேன், ₹3 அடுத்த வருஷம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா யுவர் கம்பெனிஸ் எக்கானமி இஸ் க்ரோயிங் மச் பெட்டர் இன் அ ஃபாஸ்டர் ரேட். ஓகே. ஸோ என்னோட அஃபோர்டபிலிட்டியும் ப்ரைஸ் இன்க்ரீஸும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் எக்கானமி. ஸோ இவன் கூடுட்டான் அப்படின்னா ஹீ இஸ் டூயிங் பெட்டர் அஸ் கண்ட்ரியா இல்லை as a country sir. நிறைய பேருக்கு இன்கம் கூடிக்கிட்டே per capita income is not just based on one individual average. ஒரு average of all ஒரு countryக்கு ஒரு state is not growing and this is growing ன்றப்போ his affordability கம்மியாக correct. So that is what recession is. Recession is all about it. We will not be able to buy more things. நம்மளால வாங்க முடியலனா நம்ம GDP குறைஞ்சிரும். Okay. So GDP is purely what we consume. as a country நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ குட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறது தான் நம்மளோட GDP as a year. நம்ம எவ்வளோ gross domestic product. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோன்றது தான் வந்து நம்மளோட growth GDP இது பண்ணும். ஸோ இஃப் நம்மளோட வருமானம் குறைஞ்சி விலைவாசி கூடிடுச்சுன்னா நம்மளால் எதையுமே வாங்க முடியாது, எதையுமே கன்சியூமும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக இந்த ஜிடிபியை நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கோம்னா நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டே இருக்கோம், நிறைய பேங்க்ஸ் ஷட் டவுன் பண்ணுறாங்க. என்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிய வருது. என்பிஎஸ்னா நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ். ஒரு பேங்க்குக்கு ஒரு என்பிஏனா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு உங்களால் அதை திரும்ப கொடுக்க முடியலன்னா அது அந்த பேங்க்குக்கு ஒரு என்பிஏ. ஒரு பெரிய லெவலில் பண்ணோன்னா அண்ட் ஒவ்வொருத்தர். So these are not big level of NPS. இந்த மாதிரி நிறைய மைக்ரோ NPSும் எல்லா பேங்க்ஸ்க்கும் நடந்துட்டு காமன். NPS வெரி காமன். இது வந்து ஒரு பெரிய வால்யூம், சிங்கிள் பர்சன் பிக் வால்யூம்னால ரொம்ப பெருசாக இருக்கு. இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் இந்த சின்ன ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஜப்தி பண்ணிடுறாங்க, இடத்த ப்ராப்பர்ட்டிஸை இது பண்ணி சீஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நம்ம விலைவாசி கூட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஷனில் இருக்கிற இன்னொரு ஆளால் வாங்க முடியாது. ஓகே, அஃபோர்டபிலிட்டி இருக்காது. ஸோ அகைன் அந்த பேங்க்குக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்பிஏவாகவே தான் இருக்கும். அது எதுவும் உடனே லிக்விட் ஆகுது. ஸோ பேங்க்ல வந்து கேஷ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கேஷுக்கு பதிலாக அசட்டாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். பேங்க்ல லிக்விட் அசட்டாக இல்லாமல் ப்ராப்பர்ட்டி அசட். ஸோ இப்போ பேங்க்ஸ் வந்து இப்போ என்பிஎஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பீப்புளோட
அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் நினைக்கிறேன் இதில். ஸோ இப்போ ரைட் ஃப்ரம் கம்பெனிஸில் லே ஆஃப் நடக்கிறதுல இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மேன் பவரோட ஆக்சுவல் ஒர்க்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ வாட் இஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ இது நடக்குதுன்றது வந்து லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்கணும்னு லைக் வேர் டஸ் மணி கம் ஃப்ரம்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின். நிறைய பேர் தெரியாது எப்படி மணி ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி ரொட்டேஷனில் இருந்தால் தான் வந்து நம்மளோட அந்த எக்கானமி ரன் ஆகும். ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஏதாவது லேமன் சொல்கிற மாதிரி. ஸோ மணி இஸ் பேசிக்லி சம்திங் தட் வி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கமாடிட்டிஸ். ஸோ நம்ம ஆதி காலத்தில் வந்து பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபாலோ. பேட்டர் சிஸ்டம் இஸ் நம்ம ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கணும். நான் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அது நல்லா பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா எத்தனையோ மாடை கொடுத்து இடம் வாங்குவாங்க. ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான வேல்யூ சிஸ்டமே. மாடுக்கு இருக்கிற வேல்யூ வேற, இடத்துக்கு இருக்கிற வேல்யூ வேற. ஆனால் எத்தனையோ மாடை கொடுத்து எத்தனையோ எவ்வளோ நீடை பொறுத்து என்னைக்கு அன்னைக்கு மாடு தேவையா இருக்கும், ஆனால் இடம் தேவையா இருக்கு. நான் அதனால உனதான அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு மாடு தேவையா இருக்கும், இடம் ஸோ ரிவர்ஸாக இருக்கும். ஸோ உடனே தி எக்ஸ்சேஞ்ச். There is no டாக்குமெண்டேஷன் வந்து அங்கே இன்னும் டாக்குமெண்டேஷன் தான். ரிட்டர்ன் டேட்டா கூட இல்லை. நம்மளாம் டிஜிட்டல் டேட்டா போயிட்டோம். இன்னும் அவங்க ரிட்டர்ன் டேட்டாஸ் கூட ட்ரஸ்ட் தான், பியூர்லி ட்ரஸ்ட். ஸோ தே ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து காமனாக ஒரு சம்திங் இன் பிட்வீன். பிகாஸ் அங்கே வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிள் குட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. யூ ஹேவ் கவுஸ், கோட்ஸ், கொஞ்சோண்டு கிராப்ஸு, கொஞ்சோண்டு கைண்ட் ஆஃப் கிராப்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். பட் நம்ம அப்படியே சிவிலைசேஷன் வளர வளர த நம்பர் ஆஃப் குட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். காரு, பைக், நிறைய கைண்ட் ஆஃப் பைக்கு, வீடு, இந்த மாதிரி வித்தியாசமாக வர நம்ம ஸோ இது வர வர இதுக்கெல்லாம் காமனாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து வாட் பீப்புள் சே இட் கேம் இன் டர்ம்ஸ். நம்ம மோகன்ஜதாரோ அந்த டைம்லாம் வந்து சின்ன சின்னதாக கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 10 காயின் தரேன். ஸோ நம்பர்ஸ் 1 to 10ன்றது மனுஷன் என்னைக்கு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் ஸோ ஓகே நான் 10 காயின்ஸுக்கு இது நீ கொடுக்கலாம் எனக்கு. ஸோ நீ இன்னொரு இடத்துல இந்த 10 காயின்ஸை கொடுத்து நீ வேறு எது வேணால் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ யூ ஹேவ் சம்திங் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மாடு தேவையில்லை, வேறு எதுவுமே எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதுக்கு நான் ஒரு 10 ரூபா வாங்கி வச்சுக்கேன். ஓகே. இப்போ நான் அந்த 10 ரூபாய் வாங்கி நான் வச்சுக்குவேன். எனக்கு எப்போ தேவையோ நான் அதை திரும்ப வேறு யார்ட்டையா கொடுத்துவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, இந்த 10 ரூபா வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ சேர ஆரம்பிக்கும். அந்த 500 ரூபா வந்து அவனுக்கு பயம் வந்து பத்திரமா வச்சுக்கணுங்க, நம்மகிட்ட யாராவது திருடிடுவாங்க, யாராவது பணம்னு ஒரு பொருள் வந்ததுக்கு ரொம்ப சின்னது. ஃபர்ஸ்ட் அதில் பெரிய ப்ராப்ளமே ரொம்ப சின்னது. அது யாரோடதும் யாருக்குமே தெரியும். இட் கேன் பி தேர் இஸ் நோ ஓனர்ஷிப் ஃபார் தட் ப்ராடக்ட். ஸோ அது திருடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் பேங்க்ன்ற ஒரு கான்செப்டே எவால்வ். ஸோ பேங்க் என்ன சொல்லிச்சு, நீ என்னோட காசை கொடுத்துட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதிட்டேன் டாக்குமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் டாக்குமெண்டேஷன். நான் உனக்கு பேப்பரில் எழுதி தரேன், நீ என்ன இவ்வளோ காசு கொடுத்துருக்க, நீ திரும்ப இந்த பேப்பரை கூட நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு இந்த காசு கொடுத்துருக்கேன். ஸோ பேங்க் வந்து அதுக்கப்புறம் பேங்க் இந்த பணத்தை வெளியே கொடுக்க ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ பேங்கோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாடல்ஸ். ஸோ நீ என்கிட்ட காசு கொடுங்க சேஃப்டியை, நான் அதை வெளியே வேறு யார்ட்டையா கொடுத்து லோனு ஸோ இந்த பேப்பர் ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டே இருக்கிறது. இங்கேருந்து மணி பேங்க்குள்ளே வந்து இப்போ நான் வந்து 100 ரூபா எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பேங்க் 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாகவே ஒரு 100 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 100 கோடி 100 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் வந்து அதை வெளியே ஒரு 100 கோடியில் 60 கோடி வந்து லோன் கொடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக பேங்க்கில் 100 crores இருக்கணும். 100 crores வந்து 60 crores வந்து in paper adana. Remaining 40 crores will be inside the bank and the regular transaction will move. Remaining 60 crores rotation. So the rotation la irukra money வந்து should make money to make the economy grow. Idhula da RBI will come in the inflation என்ற கான்செப்ட் எல்லாமே. So international GDP. So what GDP says is ஒரு country வந்து இவ்வளவு currencies இது பண்ணிக்கலாம். So the more the currency we print, the more inflation rate happens. Okay. நான் நிறைய பிரிண்ட் பண்ணுறேன்னா என்னோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும் அதுக்கு தகுந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரே ஆள்கிட்ட காசு மாட்டிக்கிட்டாலே பேங்க் நிறையா மணி அடிக்க வேண்டியதாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூடும். இப்போ மணியோட வேல்யூ மொத்தமாக அந்த கண்ட்ரியோட மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம், இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ பேங்க்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, they understood only business is able to make money. Okay. Where increase
money making more money is only through ஒன்று பேங்கால பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது யாராலலாம் பண்ண முடிஞ்சுன்னா பிஸ்னஸ் பீப்புளால மட்டும்தான் பண்ண. ஸோ பேங்க் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்கு அடுத்தது பேங்க்ல இருந்து அடுத்த கொஞ்சம் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ்லாம் டெவலப். ஸோ அதுல தான் வந்துச்சு பிஸ்னஸ் லோன்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் போஸ்ட் பிஸ்னஸ் எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ எல்லாரும் சம்பளம் கிடைக்கும். பிஸ்னஸ்லேருந்து சம்பளம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓவரால் பிஸ்னஸ் சைஸ் பெருசாக சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்குலாம் பர்சனல் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So this is how it has been working till now the economy. So இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே சம்பளமும் குறைஞ்சிருச்சு, பேங்க்லேயும் என்பிஏ கூடிருச்சு, இருக்கிற காசெல்லாம் ஏதோ 1-2 பேர்கிட்ட மட்டும் பாக்கெட் ஆகி ஒரு 2 or 3% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் போய் மொத்தமாக அக்யூமுலேட் ஆகி நின்றுச்சு. அவங்களுக்கும் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஸோ we are lost somewhere in this. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹாசல்ல உள்ள போயிட்டு இருக்கோம். So it is people, I personally believe it is very easy to come out of it. If we are able to rotate நம்மளோட regional currency மட்டுமே நம்ம rotate பண்றோம். that is ஒரு சின்ன தமிழ்நாடு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. So you take the 3 major states in India, Tamil Nadu, I think Gujarat and Delhi, Madhya Pradesh. So these are the major manufacturing, Maharashtra. So these are the major manufacturing states of Tamil Nadu, India. இங்கே மட்டும் GDP டோட்டலாக வேற மாதிரி. Okay, so the amount of business and the transaction happening is more as compared to other states. Okay. So நம்ம ஒரு pan India அதை அக்யூமுலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம GDP வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். Okay. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கும். So if you are going to take Europe for an example, எல்லா கண்ட்ரியுமே இந்த நம்மளோட ஸ்டேட்டோட ஒரு சைஸில் தான் இருக்கு. ஸோ அவங்களோட ஜிடிபிலாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஆனால் அதே யூரோப்பில் பால்டிக் கண்ட்ரிஸ்னு ஒரு செட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது வேர் தேர் ஜிடிபி இஸ் பிரிட்டி லோ. இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக வச்சுட்டு இதுதான் அவங்க ஜிடிபி கம்மினா அவங்களோட ஜிடிபி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு பிக் ப்ராப்ளம் லைக் ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வந்து எல்லாரையும் சேர்த்து அவங்க ஆவரேஜ் காமிக்கிற மாதிரி தான் இதோட ஆவரேஜ். ஸோ இந்த இன்னொன்று ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐஏஎம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், எல்லாருமே பெரிய பெரிய பரீட்சை எழுதிட்டு வருவாங்க. ஸோ ஆவரேஜுமே வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இது நான் படித்த மாதிரி ஒரு காலேஜ் இருப்பாங்க, கண்டமேனிக்கு எல்லாருமே வந்து சேருவாங்க. நல்லா படிக்கிறவங்க இருப்பான், ரொம்ப படிக்காதவங்க இருப்பான். ஸோ படிக்காதவங்க நிறையா இருக்கும் போது இந்த ஜிடிபி அப்படியே ஆவரேஜ் ரொம்ப குறைஞ்சது. ஓகே. ஸோ இப்போ அதுதான் டீட்டெயில் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுலாம் பெரிய கொலாப்ஸே கிடையாது, மார்க்கெட்டில் வந்து ஹிட்டே கிடையாது. ஓகே. நம்ம இந்த பேன்னா பார்க்கும்போது தான் லுக்ஸ் லைக் பிகர் பிக்சராக பார்க்கும்போது பட் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் அன்எம்ப்ளாயபிலிட்டி ஃபார் மினிட். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் அண்ட் லேயிங் ஆஃப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பீப்புள்ஸ் எபிலிட்டி டு கெட் ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ப்ளஸ் நம்ம அடுத்த செட் ஆஃப் பீப்புள் உள்ள வந்துட்டே இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் உள்ள வந்துட்டே இருக்காங்க. அவங்களும் மறுபடியும் போய் அதே செட் ஆஃப் ஜாப்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான் இருக்குது, நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு பெரிய காசாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பீப்புளெலாம் வந்து ஒரு கன்சோஷியமாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆஃப் கேமரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வெளில வரவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்க தேர் ஓன் ப்ராடக்ட், அல்லது ஒரு டிரைவர்ஸ் மொத்தமாக இப்போ கார்பரேட்டர் வெளில இருக்கணும் அவங்க ஓன் டிரைவர்ஸ் செட்டப் ஆகிறாங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் ஃபாலோ? ஃபஸ்ட்டு பிஃபோர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு ஃபாலோ, கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வருதுன்றாங்கல்ல, தே ஃபர்ஸ்ட் நீட் நாட் பி வரிட். அப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப பயம் இருக்கு, ஐயோ வேலை விட்டு போய்வோம், எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்களுக்குலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ், தே ஹேவ் ஸ்கில்ஸ். They know coding, they know testing, they know people, they have network. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க 10 பேர் தெரியும். அந்த 10 பேரே ஒரு டீம் தான். நம்ம அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறோம் இந்த ஜேசிபி இனோவேஷன் பண்ணுறதுல, அவர் ஒரே கம்பெனிலேருந்து வெளில போனாங்க, வெளியே தனித்தனி கம்பெனி. ஸோ இதே மாதிரி இந்த 10 பேர் சேர்ந்து வெளியே வந்து if they are able to create a small software for a சின்ன ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் சிவகாசி, நம்ம சிவகாசிக்கு ஒரு ஆப் இருக்குது, சிவகாசி மாதிரி ஒரு ரீஜன் எடுத்துகிட்டு அவங்க சிவகாசிக்கு ஒரு 5 ஆப் டிஜிட்டலாக சிவகாசியை மாற்றினாலே போதும். That will impact their regional business to a core. That will first அவங்களுக்கு அவங்களோட சம்பளம் பிரச்சனை போயிடும். Okay. They will start generating money for their own good. This will directly benefit the business that they are supporting also. Business is not just one business. Hotels in Sivagasi,
match industries in Sivagasi, cracker industry in Sivagasi. One single. So ஒரு group of industry க்கு உங்களால at a single point ல இருந்து டிஜிட்டலா சப்போர்ட் கொடுக்க முடியும் சாஃப்ட்வேர். So rather than ஒரு existing product வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுல they can create their own product. They know very well. நான் ரீசன்ட்டா நிறைய சாஃப்ட்வேர் people are meetings. நான் 7 years ஆயிருக்கேன், 12 years ஆயிருக்கேன். நிறைய வெளிய வந்துட்டு they are trying to bring in change in the Indian economy. ஒன்று நல்லது எல்லாரும் I have understood there 1 or 2 foreign clients வச்சுக்கிறாங்க for sustainability அவங்க டீம் இது பண்ணுறதுக்கு ப்ளஸ் மீதி டைம் எல்லாம் வந்து they are purely focusing on developing new products. Identify you அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரையில் அவர் பேர் ராம் தான். ஸோ he is into bringing மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் MSME இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து he wants to provide softwares at a very cheap price on subscription basis. So kind of like Zoho for India. Zoho for India மாதிரி. So Zoho is ஒரு பெரிய பிராண்டா பண்ணிருக்காங்க. So he says no, I will not want to go that big right now. அவ்வளவு ஸ்கேல் இல்லனா right now ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சின்ன ஸ்கேல்ல நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு Zoho is expensive for certain companies. நான் அதுக்கும் அந்த கம்பெனிஸ்க்குலாம் நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே சோ வேர்ல்ட் மார்க்கெட்ல Zoho எப்படி மற்ற ப்ராடக்ட்ஸ் விட கம்மியோ இவர் Zoho யாருக்கு இவங்களுக்குலாம் is giving digital. ஓகே சோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அது? So he is into inventory man. He is a production மாதிரி ஏதோ ஒரு பெரிய அசோக் லேலண்ட்ல he was in production, mechanical production. So now he is production automation softwares பண்ணி கொடுத்துருக்காரு. Okay, so he knows the system inside. எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நல்லா சும்மா இது வேற 1 hour டாக் என்னெல்லாமோ டெக்னிக்கலாக எல்லாமோ பேசினார், ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய பேசினார். அது டக்குன்னு பேசி முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் ஹவு டு இன்டெகிரேட் போத். So he has worked both in a production firm and அதுக்கப்புறம் software firmலையும் இருந்திருக்காரு. ரெண்டுத்தையும் blend பண்ணிட்டு I want to support this community அப்படின்னு சொல்லிட்டு from Madurai. Okay. So this guy is actually bringing change to the system. The entire system he is bringing change. Okay, so this is the first step that the existing people even digital India, he says digital India, so he is the biggest marketer of India. More than the PM is prime marketer rather than the prime. No, it is a good idea. You have to, as a marketer, you have to implant an idea in the instilling in the minds first. So first எல்லார் மைண்ட்லயும் இன்ஸ்டால் பண்றாரு. ஸோ இவ்வளோ அவர் சொல்லனா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்து இது பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் கூட வந்திருக்காது லைட்டாக. இல்லை ஸ்வச் பாரத்லாம் வந்து அந்த பெரிய கேம்பெயின் வந்து அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணுறாங்க, they will have that okay க்ளீனாக இருக்கணும் அந்த ஒரு ஐடியாவாக மைண்டில் இம்ப்ளான் பண்ணிட்டு. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியான்ற இது இம்பாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் இவங்கலாம் பை ஹார்ட் பிக் பிளேஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ தே ஆர் டிஜிட்டலைசிங் இந்தியா. இந்த மாதிரி எல்லா சின்ன சிட்டிஸ்லையும் சேஞ்சஸ் வரும். பீப்புள் ஃப்ரம் பிக் பிளேசஸ் ஷுட் கம் டவுன். ஐ பிலீவ் சுந்தர் பிச்சைலாம் இந்தியாவுக்கு வந்தாருன்னா கொஞ்சம் ரியல் பிச்சை போட்டாருன்னா நல்லா இருக்கும். பிகெஸ்ட் கார்பரேட் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சர்வீசஸ் அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக பார்க்கலாம். ஸோ வாட் வில் ஹேப்பன் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலே ஒரு பயங்கரமான நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் ஏர் இண்டியா இஸ் இன் லாஸ். இப்போ அசோக் லேலண்ட் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. டெய்லர்ல இது பண்ணிட்டாங்க. ஈவன் மாருதி சுசுகியே வந்து ஏதோ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? லைக் அவங்களால மார்க்கெட் பண்ண முடியாது. மார்க்கெட் பண்ணாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, யாரையும் அஃபோர்ட் பண்ணுறதுக்கும் கேஷ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஃபினிஷ் ஃபுட்டை நம்ம வந்து அப்படியே வேஸ்ட்டாக போகாமல் என்ன ஃபஸ்ட்டு இந்த ஹோல்டிங் ஸ்டாக் ஹோல்டிங் காஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு நிறைய ஹோல்டிங் காஸ்ட்டில் அவங்களோட இன்வென்ட்ரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபினிஷ்டு குட்ஸை வந்து ஸோ கான்செப்ட் ஆஃப் எனி மேனுஃபேக்சரிங் ஃபர்ம் இஸ் லிமிடெட் இன்வென்ட்ரி, லிமிடெட் ஃபினிஷ்டு குட்ஸ், லிமிடெட் குட்ஸ் எல்லாமே எவ்வளோ மினிமமாக வச்சுருந்தாங்களோ அவ்வளோ வரும் நல்லது. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு இடத்துல கூடி போய் ஸோ இதெல்லாமே ஆக்சுவலாக மணி. So it are going to look at you do not look at it as product. These are all money. இவ்வளோ மக்களோட டைமு, ப்ராடக்ட்ஸு, எல்லா பார்ட்ஸ் இது எல்லாமே மணி. ஸோ இதெல்லாமே அக்யூமுலேட் ஆகிருக்கிறது தான் நம்மளோட எக்கானமியோட ஸ்லோடவுன் காரணம். ஸோ இதெல்லாம் ஏன் வாங்க முடியலன்னு பார்க்கும்போது தான் நம்மளோட விலைவாசி இது கூடவே இல்லை. பெர் கேபிட்டா இன்கம் கூடவே இல்லை ஆஸ் பர் அஸ் அவர் இது. ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் தான் எப்படி கூட்டணுன்றது நெக்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன். பட் per capita income increasing is very hard. என்ன எல்லாரும் மொத்தமா பண்ற எஃபர்ட்டா இருக்கும். more than that நம்ம இது பார்க்கறோம். we are in the IT ஓட பீக்ல இருக்கோம். ஆமா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT ஓட பீக்ல இருக்கோம். so எப்போ வந்து India starts getting into the next technology, maybe robotics or artificial intelligence, இதுக்குள்ளலாம் போகும்போது தான் மறுபடியும் இன்கம் லெவல் கூடும். ஏன்னா டிமாண்ட் இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் டிமாண்ட் வரும். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட்டிங்ன்றதே வந்து இட்ஸ் ஹை டிமாண்ட் பிஸ்னஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே.
ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டிமாண்ட் கூட கூட தான் வந்து சேலரி கூட. திஸ் இஸ் ஓவர் சேச்சுரேட்டட். நீ சொன்ன கொஞ்சம் பேர் வராங்க, அடுத்தது அதே வேலையை பார்க்க கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ இந்த அதே வேலையை பார்க்க கொஞ்சம் பேர் வரும்போது இவனுக்கு நான் 30,000 சம்பளம் கொடுத்தேன், நீ வெளியே போ, நான் அவனுக்கு 20,000 கிடைச்சேன். அவனுக்கு ஒரு கம்பெனிக்கு அவ்வளோதான் தேவை. ஐ ஜஸ்ட் நீட் டு ரெடியூஸ் மை காஸ்ட். இஃப் யூர் அ பிக் கம்பெனி there's no emotions, as we always say. In a corporate there is no emotions. Emotion is fed to you through your HR. So that is actually false. ஏன்னா அந்த ஹெச்ஆர்க்கே வந்து காசு கொடுத்தனால தான் அவங்க எமோஷன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி எமோஷன்ஸே இல்லாதனால இட்ஸ் மோர் ஆஃப் சென்டிங் அவுட் பீப்புள் ஹூ ஹேவ் கெட் மோர் மணி. ரொம்ப ஹைலி டேலண்டட் பீப்புளை தான் உள்ள வச்சுக்கிறாங்க. அவங்களும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த இண்டஸ்ட்ரி சேச்சுரேட் ஆனோடனே அவங்கள ஒன்று வெளியே போய் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பெரிய ப்ராப்ளம் ஒன்று என்னவா இருக்குன்னா, ஸோ ஐடின்னு சொல்லி கிடைக்கும் போது வந்து ஐடியில் ஃபஸ்ட் ரெக்ரூட் பண்ணப்போ உங்களோட ஸ்கில்ஸ் லெவல் எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க. நீ என்ன இன்ஜினியராக இருக்குது, உனக்கு கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் நான் உள்ள எடுத்துக்கிறேன், அவனை போட்டு ஜாப் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு 5 லட்சம் பேர் வெளில வருவாங்க, 5 லட்சம் பேரையும் ட்ரெயின் பண்ணி ஒரே இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. பட் அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா தேவர் இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தேவர் இருந்து E&I எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ அவங்க எல்லாத்துமே கோரில் வந்து ஆக்சுவலாக ஜாப்ஸ் கிடச்சிச்சு. கோரில் 12,000 rupeesக்கு 4 years பேக்கேஜிங் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு வந்து எனக்கு 12,000 பத்தாதுன்னு சொல்லிட்டு தே வென்ட் டு சாஃப்ட்வேர். நவ் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீ வந்து இந்த இதில் சேச்சுரேட் ஆகிட்ட, உனக்கு இதுக்கு மேலே லேர்னிங் இருக்காது, நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் லே ஆஃப் பண்ணாங்க. பட் அவன் அந்த கம்பெனியில் கோரில் இருந்தான்னா அவனுக்கு அந்த 5 வருஷம் உள்ள ஸ்கில் வந்து அங்கே வெளில அனுப்பிட்டாங்க. பிகாஸ் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட், டிமாண்ட் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக லே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் these people will go into core. These people cannot go into core. These people have to go into core. Will not be allowed inside core. ஏன்னா இவங்க இந்த பக்கம் பண்ணிட்டாங்க. நான் இந்த people என்ன சொல்கிறேன், இப்போ அவன் கோரில் போயிட்டு மறுபடியும் அவன் 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்க ரெடியாக இருந்தான்னா they will be allowed inside. ஓகே. பட் ஆனால் அவன் என்ன மைண்ட் செட்டோட போகணும்னா, கோருக்குள்ளே நான் இன்னும் 2 வருஷம் 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் நான் அங்கே என் கோரில் எனக்கு என்ன தெரியுமோ ப்ளஸ் நான் இங்கே ஒன்று படித்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணால் ஐ நோ ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து கோர் தெரியும், கொஞ்சம் நான் வந்து சாரி எனக்கு இதாக கோர் தெரியும், நான் படிச்சிருக்கேன். தியரி ஆகிடும். ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 2 years I'm ready to suffer and learn. இல்லை எனக்கு இப்போ இங்கே வந்து போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் தெரியும், நான் அது ரெண்டுத்தையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை வச்சு he has to help the economy. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், he has to earn money for his family, தங்கச்சி இருக்கும், ஃபேமிலி ரீசன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எஃபர்ட் போட முடியாதவங்க how will they tackle? இப்போ ஏன்னா யூஎஸ்ல வந்து it was 2 years பிளான் இருந்துச்சா, 2 years. ஸோ 2 years எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நிறைய இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம யூஎஸ்ல பண்ண சில மிஸ்டேக்ஸ் நம்ம இங்கே பண்ணாமல் நம்ம வெளியே வர சான்சஸ் இருக்கு, நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஏதாவது டிப்ஸ் ஏதாவது? ஸோ இப்போ யூஎஸ்ல நடக்கும்போது the world was not internetified or connectified. So now the world is fully connected. At least 80% of the world is connected through the internet. So we know countries where the GDP is good, where there is a continuous growth, where there is good internet. We can always freelance some of our skills with them. To those countries. Okay. So that is one way how we can bring in money from other country to boost our economy also. Okay. So இப்போ இருக்கிறதுல வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் well to so that இப்போ US and China ஒரு மாதிரி this war is happening. So Australia is very good ன்னு சொல்றாங்க. South Africa is good. யூரோப்ல நிறைய countries are good. But Europe and நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா this language is a big problem. ஏன்னா ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி, ஸ்வீடன் எல்லாமே கலந்துருக்கிறதுனால மறுபடியும் எனக்கு யூரோப் பார்க்கும்போதெல்லாம் இந்தியாவும் யூரோப்பும் ஒன்றா இருந்திருக்கணும். தமிழ்னா இப்படி இருந்திருந்தா we would have also been a totally different kind of economy. Okay. So நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது we were talking about this regional currency. So இந்த மாதிரி the regional currency I think they have tried it in UK, they have tried it in Germany, they have tried it in France, Sweden. Okay. ஸோ ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு they bought in the euros, which was a common currency. நம்ம ஐஎன்ஆர் நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு காமன் கரன்சி. போஸ்ட் தட் அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா this common currency is not working out good for them. ஃபர்ஸ்ட் அதை விட்டு பிரெக்சிட் போட்டு இவன் வெளியே வந்தான், பவுண்ட்ஸ் மட்டும் யூகே பவுண்ட்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் தே டிட் இன் ஜெர்மனி and all, என் கண்ட்ரிக்கு ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் தான் ஒரு கரன்சி வச்சுருக்காங்க. ஒரு சென்னை மாதிரி ஒரு சைஸ் இருக்கிற ஒரு ஏரியா ஐ வில் ஹேவ் a different currency.
ஓ சென்னைக்கு ₹1. சென்னைக்கு ₹1. ஓகே. ஸோ சென்னையிலேருந்து சுற்றி வர்ற ப்ராடக்ட்ஸ் சென்னை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஒரு ரேடியஸ் உள்ள. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் அந்த காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்குன்னு தனி மார்க்கெட்ஸ், அதுக்குன்னு நம்ம உழவர் சந்தையெல்லாம் இருக்கு. அது மாதிரி அவங்க வந்து ரீஜனல் கரன்சி மார்க்கெட்ஸ்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இதில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸு, பேக்கர்ஸு, சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபுட் ஆசைப்பட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்கானிக் கரன்சி மூலிமா ரொம்ப ட்ரஸ்டடாக வாங்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் தான். ஏன்னா அவன் வந்து விற்கும் போது மறுபடியும் அவன் அந்த காசை வச்சு எங்கேயுமே போய் எதுவுமே பண்ண முடியாது. ஹி அகைன் ஹேஸ் டு அந்த சின்ன ஏரியாவில் மட்டும் தான் ஹி கேன் ஸ்பெண்ட். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, யூ கிவ் மீ ₹100 ஆஃப் €100. ஐ வில் கிவ் €110 ஆஃப் யுவர் லோக்கல் கரன்சி. ஓகே. ஸோ அதோட அதிகமாக கொடுப்போம். அதோட அதிகமாக கொடுத்து நம்ம இப்போ எல்லாம் அந்த 10% கேஷ்பேக் ஆஃபர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கேஷ்பேக் ஆஃபர்லாம் போட்டு இன்னும் ஐ திங்க் ஸ்டில் இன் ட்ரையல் ஃபேஸ். ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் வெரி சூன். பட் டெக்னாலஜி அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ திஸ் கிரிப்டோ கரன்சி இஸ் கமிங் அப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதுலேயே தான் பேசிட்டு இருக்கோம், பேங்க்ஸ் திருடுறதுக்கு பயம் வருது அப்படின்னு. ஸோ இஃப் கிரிப்டோ கரன்சி இஸ் கோயிங் டு கம் இன், வி வில் பி எலிமினேட்டிங் பேங்க்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆப் டெவலப்பரை வச்சு நம்மளே ஃபுல்லாக நம்ம அதுக்கு பிறகு நம்ம டேட்டா ப்ரைவசி, கிரிப்டோ கரன்சி ப்ரைவசி, அப்புறம் டிஜிட்டல் செக்யூரிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ பேங்க்ஸ் இந்த வால்ஸ், ஸோ பேங்க்ஸ் ஃபின்டெக்ல அதில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் பேசுன மாதிரி இப்போ அதுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிலலாம் சைபர் செக்யூரிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் கண்ட்ரீஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியூஜ் ஆன் சைபர் செக்யூரிட்டி, எஸ்பெஷலி இந்தியா, பாகிஸ்தான்லாம் வெரி பிக். இல்லை பர்சனல் லெவலில் அது சர்வீசஸாகவே வந்துடும். லைக் நீங்கள் இந்த ஆப் வாங்கினீங்கன்னா யூ டேட்டா வில் பி செக்யூர்னு சொல்லிட்டு சர்வீஸாகவே கட்டாங்க. லைக் ஆன்டிவைரஸ்லாம் இருக்கிற மாதிரி ஆன்டிவைரஸ் அவங்களே வைரஸ்லாம் அவங்களே. ஸோ இப்போது இந்த ரீஜனல் கரன்சி பேசிட்டு இருக்கும்போது, ரீஜனல் கரன்சி வந்து இப்போது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இஸ் இட் நெசசரி ஆர் இஸ் இட் லைக் சம்திங் தட் வி ஹேவ் டு டெஸ்ட் அண்ட் ட்ரை? It is, I believe it has already been tested. இல்லை இப்போது ஜெர்மனியில் வேறு மாதிரி கல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியோட லோக்கல் மார்க்கெட்டோட செட்டப்பும் நம்மள்ட்ட இருக்கிற இங்கே லோக்கல் மார்க்கெட்டோட செட்டப்பும் என்டையர்லி வேறு ஆகும். ஸோ இப்போ ஜெர்மனியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் ஒன்லி ஜெர்மன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இன்னும் ஒரு மிக்சடு பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த ஒரு ஹேசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே இதை வந்து அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணிட முடியுமா? இல்லை இங்கேயே நம்ம ஒரு ட்ரையல் ஃபேஸ் மாதிரி வச்சு ஓகே திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி டெஸ்ட் பண்ணுற மாதிரி. இல்லை இப்போ மோடி பண்ண சொன்னால் ட்ரையல் ஃபேஸ் இல்லாமல் பண்ணிடுவார். அவர் பாட்டு கேட்கணும் சார், பண்ணுங்க சார், பண்ணுங்க. In India it is always better, what do you say, educating Indians வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. First reason is language barrier. Language ரொம்ப diverse, ரொம்ப culturally diverse. So நம்ம சும்மா ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா if it is successful, people will surely catch up to it. Okay. நம்ம எப்பவுமே சொல்றோம், first is always aversion, next is finally they accept it. Aversion, நடுவுல conflicts, complaints and conflicts, and then they will accept it. Getting used to அப்புறம் accept பண்ணிக்கலாம். So accept, ஏன்னா இந்தியாவில் ஏன் பண்ணணும் லோக்கல் கரன்சி பண்ணணும்னா it will take another 10-15 years for India to get purely digitalized. ஸோ அந்த டைம்குள்ளே இது வச்சுருந்தோம், இது ஒரு மாடலை வச்சுட்டு போஸ்ட் நம்ம டிஜிட்டலைசேஷன் போகும்போது கரன்சியும் லோக்கல் டிஜிட்டல் கரன்சிஸ்லாம் கொண்டு கிரிப்டோ கரன்சிஸ்லாம் கொண்டு வரும்போது இட் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டு ஹேப்பன். ஓகே. ஸோ இப்போது டிஜிட்டல் கரன்சிலாம் வர ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பிரிண்டட் மணியோட ரெக்குவயர்மெண்ட் நம்ம அந்த காஸ்ட் ஃபுல்லாக அப்படியே குறைஞ்சிடும். அந்த நம்ம இப்பயே பார்த்துருக்கோம் நிறையா லோக்கல் கரன்சிஸ், ஓலா மணி, ஸ்விக்கி மணி. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி லோக்கல் கரன்சி, ஒரு சர்வீஸுக்காண்டி நம்ம கொடுக்க போகிற மணி. ஸோ அந்த ஆப்பில் வந்து லோக்கலாக அந்த ஆப் வந்து லோக்கல் ஆப். நம்ம அந்த ஆப்பையும் தாண்டி ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கரன்சி வச்சுக்கோம். ஏன் சர்வீஸ் ஸ்பெசிஃபிக்காக கரன்சி வச்சுக்கிற ஒரு ரீஜனுக்குள்ளே நடக்கிற சர்வீசஸை ஒரு காமன் சர்வீஸாக பார்த்துட்டு அது ஒரு கரன்சி. ஓகே. ஸோ லெட் திஸ் பி யுவர் 3 பேசிக் நீட்ஸ், ஃபுட், ஷெல்டர் அண்ட் வாட்டர். ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து நமக்கு இன்டர்மீடியேட்ரி ரொம்ப தேவையே இல்லை ஆக்சுவலாக. இப்போ நம்ம இதுக்கு தான் நிறைய இன்டர்மீடியேட்ரி வச்சு நிறைய காசு நிறைய பேருக்கு போகாமல் நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ்கிட்ட தொலைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்மர்ஸ், சூசைட்ஸ், இந்த இது எல்லாமே மெயினாக நடக்கிறது இந்த மணி டிரான்ஸ்ஃபர்னால தான். ஓகே. ஸோ ஃபார்மர்ஸை பற்றி நீங்கள் பேசும்போது எவ்வளோ டாக் அபவுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு. இப்போ இருக்கா? இப்போ வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ், medium and MSMEs have been running our country. Recently நம்ம எல்லா country unorganized sector தான் ரொம்ப பூஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. Post this GST வந்து அது கொஞ்சம் cripple ஆகி போயிருக்கு. Okay. So this is one of the other reason why our economy is slumping. Okay. So இல்லை இப்போ நம்ம அடுத்து வேற ரூட் எடுக்கணும் அப்படின்னா creating small business on our own will be the way to rotate currency. First we will not be able to go back to farming.
because we have all lost the skill of again. It is one of the toughest skill. So அதை நம்ம டோட்டலாக விட்டுட்டோம். So going back to farming, I think will be a toughest transformation for our country. Next, trying to rebring our small and medium scale, it is again more tougher. All these big players, what they have done is they have spent a lot of money on marketing and automation. So இப்போ as a small company என்னால் ஒரு குட்ஸை 10 ரூபாய்க்கு பண்ண முடியும்னா அதே குவாலிட்டி குட்ஸை ஒரு பெரிய கம்பெனி 8 ரூபாய்க்கு பண்ணிக்குவோம், 6 ரூபாய்க்கு கூட பண்ணிக்குவோம். ஆனால் 2 பேருமே 12 ரூபாய்க்கு தான் வைக்கிறாங்க மார்க்கெட்டில். Okay. So the profit margin for the small industries have been coming down. So what this medium and small scale industries should do to revive themselves is get into automation. ஆனால் இவங்க மாதிரி ஆட்டோமேஷனுக்குள்ளே போனாங்கன்னா இவங்கள்ட்ட தான் ஒரு 100 பேர் 200 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு போயிடும். ஸோ வி ஆர் ஒரு லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கும். So what do you want to tell to the business people who are watching this episode? Like how do they stay preventive of the cost where they know something is coming and it is going to affect their business? So one final tip of the day will conclude it. So for business people, for small and medium scale business people, start investing money on automation and quality and try to work with bigger companies. Try to have a very strong allied foreign clients. So but India like big giants could say work for recent Karachi Bakery is Hyderabad based cookie making company. So they have done a good job with signing up with Reliance. So Reliance oda ella store la Karachi Bakery கிடைக்குது. Karachi Bakery மதுரையில தான் நினைக்கிறேன், very famous. So அது கடைசியா ஹைதராபாத்ல இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ போய் பார்க்குறேன், it is available in Karachi Bakery. So இந்த மாதிரி there are a lot of Indian companies who are trying to promote Indian brands. For example, if you are going to take Saravana stores, Chennai legend Saravana stores, he is providing a space for retailers or small manufacturers to place their goods on his space. Oh, super. So அவர்கிட்ட இருக்கிற எல்லா he is a space provider. இப்போ எப்படி Amazon is an e-commerce space provider மாதிரி this legend is providing traditional space provide பண்ணிருக்காரு. So இந்த மாதிரி people would have tried to form complement. So that is இனிமேல் தனியாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பிராண்ட் பில்ட் பண்ணுறது வெரி கஷ்டம். பட் இஃப் யூ ஆர் இன்டு பிஸ்னஸஸ் சச் அஸ் ஒன் டே கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஃபார்ம் பிராண்ட்ஸ் வென் யூ ஆர் வெரி ரீஜனல். அந்த ரீஜனல் வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங். ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அல்வா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரீஜனல் பிராண்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் ரீஜனலி. என்னெல்லாம் ஆகுது, நத்திங் கேன் பீட் யூ. இந்த பபுள் it has started 2 years back நினைக்கிறேன். இப்போதான் ரொம்ப அப்பட்டமாக அவுட்கம் ரொம்ப தெரியுது. இன்னொரு 2-3 it will be for 2 years. All economists say it is 6 months, all business people say 6 months, GST return அது வந்துடும். No, it will not happen. It will take another 6 months. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் கூட பேசுகிறோம். இவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு வேலை போகும். ஸோ we do not know how we are going to get scattered. So for business people, for common people, please avoid getting loans. Assets பார்த்து assets that make money build பண்ணுங்க. சும்மா assets build பண்ணாங்க, assets that make money build பண்ணுங்க. Do not buy assets that don't produce cash flow. ஒரு கார் வாங்குனீங்கன்னா ஓலா தாண்டி வாங்குங்க. Okay. So I think millennials முக்கியமான appealing to millennials. So for millennials, get into the rental economy. Correct. Most safest for your age and for your உங்களுக்கு தேவையான exposure உங்களுக்கு எல்லாமே this rental economy is the most best thing for you to enjoy right now and learn lot of new things, new technologies படிச்சிட்டு வாங்க. next generationக்கு சப்போர்ட்டா இருங்க. learn artificial intelligence, virtual reality, skill based நிறைய பண்ணுங்க. try avoiding doing an MBA or an engineering. ஒரு day to day எல்லாரும் என்ன பண்றோமோ அதை பண்ணாதீங்க. அதை விட்டு தனியா வெளியே start doing. Okay. So I think an entrepreneurship, regional business. So regional business, rented economy, and not investing in assets that don't produce cash value. So இது மூணே நீங்க இன்னைக்கோட டேக்அவேஸா எடுத்துக்கலாம். So I think you would have learned a lot of things from this conversation because
I practically don't have any idea about economy and all this stuff. Ram is like quite good at it. So அவரும் நிறைய நல்ல விஷயத்துல நிறைய ஈஸியாக சிம்பிளாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு வீக்லி. And if you have any doubts, you can hit us up on all social media platforms here. தயவு செய்து நிறைய கமெண்ட்ஸ்ல இருக்கு. ஒரு நம்ம நிறைய தப்பா சொன்னாலும் சொல்லிப்போம். அட்லீஸ்ட் தப்பையாவது சொல்லிக்காங்க. நமக்கு பிடிச்ச வேலை அதிகமாகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. We are ready, cool about it. So thank you so much for watching this episode of Skyline podcast. We'll see you again in another video. Until then, this is Radhika and Ram K7 signing off. Thank you. Bye.